அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தினால் என்று பார்க்கிறோம். இத கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த ஞானப்பிரகாசம் செய்து கொடுக்கும் பொழுது தான் எனக்கு வந்து, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த பரிசுத்தம் இல்லையில் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 வாசித்து பாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தரை கண்டேன். தவறு. பரிசுத்தம் வேணும். ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். இந்த பரிசுத்தத்தை எப்படி எடுக்க ஆவியான உதவியால எடுக்கலாமே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. வார்த்தைகளை வாசிக்க, வாசிக்க, தியானிக்க, தியானிக்க ஆவியில் அணுகொள்ளும் பொழுது நன்றாக கவனியுங்கள். நாங்கள் வேதத்தை வாசிக்க, வாசிக்க, வாசிக்க மட்டுமல்ல, இந்த வாசிக்க தியானிக்க வேணும். அதான் மிக முக்கியம். உங்களுக்கு கொண்டு சொல்றேன், இந்த பிசாசுக்கு வார்த்தை எல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த பிசாசுக்கு தியானிக்க தெரியாது. எங்களுக்குத்தான் தியானிக்க தெரியும். அப்ப இந்த வார்த்தைகளை தியானிக்க, தியானிக்க, தியானிக்க ஆவியில் கொள்ள, ஆவியில் அணுகொள்ள, பரிசுத்த அபிஷேகங்கள் மேல் இறங்க, ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று செயல்பட நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆமா, ஆமா. அடுத்து, தேவனை தரிசிக்க வேண்டுமென்றால் நமக்கு பரிசுத்தம் அவசியம். துன்மார்க்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது, முடியவே முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்ல வசனம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, அந்த அக்காலத்துல ராஜாவின் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கல்யாண உடை அவசியம். அதுபோல பரலோகத்தில் பிரவேசிக்க பரிசுத்தம் அவசியம். பரிசுத்த வஸ்திரம் தரிக்காமல் தேவனை தரிக்க முடியாது. வெக்கப்பட்டு போவீர்கள். பரிசுத்தம் தேவன் வருகையிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க எசாயா 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களோடு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறக்கிறது. ஆகவே பரிசுத்தரை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதல் அகற்றி போடுங்கள். அகற்றி போடுங்கள். ஏனோக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். தேவன் மோசையோடு முகமுகமாக பேசினார். காரணம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தபடியினால் தான் ஏனோக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவன் மோசையோடு முகமுகமாக பேசினான். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, அதிகாலையிலே தேவனை தரிசிப்பது பரிசுத்த வாழ்வுக்கு சிறந்தது. அதிகாலை, அதான் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில சங்கம வானொலியில உபவாச துதி ஆராதனை நடக்குது. தொடர்ந்து நேரம் 8 மணிக்கு நாங்கள் உபவாசம் இருந்து செய்து கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மிகவும் ஒரு ஆச்சரியமா இருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் தொடர்ந்து நேரப்படி சனி ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து 8 மணிக்கு நாங்கள் ஒவ்வொரு செய்கிறோம். இந்த துதி ஆராதனை செய் அநேகர் கலந்து கொள்கிறார்கள். இருக்கட்டும். அதாவது அதிகாலை தேவனை தரிசிக்கும் போது தாவீது, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் எழுதுகிறார். தேவனே என்னுடைய தேவன் எப்ப தேடுகிறார்? அதிகாலமே உம்மை தேடுகிறேன். கிறிஸ்துவும் அதிகாலை வேலையிலுமே வனாந்திரக்கு சென்று தேவனை தரிசித்தார். அதிகாலை வேலை ஒரு முக்கியமான அமைதியான வேலை. ஜபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். நல்ல ஒரு நேரம். பாருங்கள், ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கூட என்ன குறைபாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தீர்மானத்தை அப்புறப்படுத்தவன். பாருங்கள், இந்த பிரதர் நெகேமியார் சொல்லி சொன்னார். எனக்கு அது பாவம் என்றால் என்ன? நல்ல ஒரு கேள்வி கேட்டு என்ன சொன்னார் தோணுமோ? பாவம் என்றால் என்ன? நாங்கள் தான் ஏதோ சொல்லுவோம். அவர் சொன்ன காரணம், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள்தான் பாவம், பாவியா. அதுதான் பாவம்.
ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பாவம். அதுதான் பாவம். அதுக்கு யோவான் அதிகாரத்திலே அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அடுத்ததா பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிங்கோ. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறென்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறென்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, இவ்வளவு வசனத்தை எல்லாம் சுத்தி சொல்லி என்ன சொல்றாரு? நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி போட்டு, நீங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்ன ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். அருமையான வசனம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாப்படுகிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவர்கள் கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் பரிசுத்த ஆலயம். கர்த்தர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதோ மனுஷரிடத்தில் இதோடைய வாசத்தில் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு மட்டும்தான் செல்ல முடியும் ஆசாரியர். நாங்க போயிடலாம். தன்னை சுத்தரித்து கொண்டு பயபக்தியோட உள்ள செல்வார். அந்த ஆசாரிப்பு கூடாது போய் பயபக்தியோட போகணும், பரிசுத்தமான வாழ்வோடு போகணும். போகும் பொழுது போவான் என்ன, அப்ப ஆண்டவர் ஷெக்கினாமாவே அங்க தங்கி இருந்தது. பாருங்கள், ரொம்ப கவனமா இருக்க வேணும். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை இறங்கி ஆரம்பித்தது. ஆசார்கள் கூட பணிவிட செய்ய இல்லாதவருக்கு தேவனுடைய பரிசுத்த மகிமை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்திலே இறங்கினு வேதம் சொல்றபடியால் ஏன் இந்த மகிமை இன்றைய காலத்திலே சபைகளில் இந்த மகிமை இல்லை? ஒரு கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த சொல்லியிருக்க ஆலயத்திலே ஒரு சக்கர மகிமை இறங்கிச்சா, துதித்து ஆராய்ச்சி. இப்ப ஏன் இந்த ஆலயத்திலே நாங்கள் துதித்து ஆராய்க்க ஒரு மகிமை இறங்கவில்லை? காரணம் பரிசுத்தம் இல்லை. மக்களிடம் விசுவாசம் பரிசுத்தம் இல்லாவிட்டால் மகிமை இறங்கவே இறங்காது, அது திரும்பி மேலே போயிடும். கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் நம்மையே அவருடைய ஆலயமாய் திருந்து கொண்டு நம்மில் வாசம் வண்ணம் இருக்கிறார். தேவனாய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளார். கேட்டுக்கொண்ட சகோதரி பாருங்க, 1 கொரிந்தியர் 6:19 வாசி கேட்கல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறிவீர்கள். அருமையான ஒரு வசனம். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைங்க அந்த வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதும் நீங்கள் உங்களுடைய என்று அறிவீர்களா? சிஸ்டர் எபிஸ் டேவிட் சொன்ன, நீ யார், நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டா. அருமையான கேள்வி. உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல. நன்றாக கவனிக்க வந்து, சரீரம் உங்களுடையதில்லை. உங்களை சிருஷித்து மாத்திரமில்லை, அவரே இரத்த கிரை செலுத்தி மீட்டுக் கொண்டார். சரீரத்தில் குடியிருக்கும்படி அதை உங்களிடம் கொடுத்து, ஆகவே உடலை சிற்றின்பங்களுக்கு விட்டு கொடுக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய சரீரம் ஐயா. நாங்கள் முந்தி விற்கிற வழிபாட்டில் கேட்க அது டிஃபரண்ட் ஸ்டோரி. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது சரீரம் அவருடையது. பாருங்கள், இந்த இயேசுவானவர் ஜெப ஆலயத்துக்குள் வந்த போது அங்கிருந்து புறா விற்கிறவர்களையும் காசுக்காக சவுக்கு நாடை துரத்தினர். ஜெப வீட்டை கல்லர் குயா மாற்றி விட்டீர்களே. இப்ப பாருங்க, சபையில சில பேர் வந்தா, ஊழியர்கள் வந்தா சீடி விற்கிறதுக்கு முன்னுக்கு வச்சிருவாங்க. அவர் தேவனுடைய வார்த்தை கொடுக்கத்தான் வந்தார். பிஸ்னஸ் வரைக்க சீரியல் புத்தகம் வந்து முன் மேசையில பரப்பி விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் நடக்கிற சம்பவம் தான். தானியேலை பாருங்க,
தானியேல் தன் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாகவும் ஜீவ பலியாகவும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்ததினால் பாபிலோன் தேசத்து ராஜாவின் திராட்சரத்திலும் ராஜபோதம் தீட்டுப்படுத்தவில்லை. இப்ப தானியேலுக்கு ஒரு விசேஷ ஆவி. நான் யோசிச்சேன், பரிசுத்த ஆவி தான் எல்லாருக்கும் உண்டு தானே, உங்களுக்கும் ஆவியான எனக்கு அது என்ன விசேஷித்த ஆவி? சிந்தித்து பார்த்து ஆனா மூளை கட்டவில்லை. காரணம், சில வார்த்தைகள், சில தேவ வார்த்தைகளால் கற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியால் விளக்கத்தை கொடுத்தாலும் எங்களை மண்டையில் ஏறாது. தானியலுக்கு விசேஷ ஆவி, எல்லாருக்கும் ஒரே ஆவி. தேவன் பச்சைவாதம் இல்லை அவர் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆவி, உங்களுக்கு ஒரு ஆவி, ஒரு ஆவிதான். ஆனா அவர் விசேஷ ஆவியை கொடுத்தாலும் தானியல் அது சிந்திக்கிறேன். இதுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை. இது கட்டும். அர்த்தவாதிகள் ஆட்டிக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தாலும் அவனை ஜெபித்தார்கள். முடிவில் நாம் பரிசுத்த முறையாய் ஜீவித்தால் தான் சாத்தானை ஜெபிக்க முடியும். சில பேர் சொல்றார்கள், உபவாசம் இருந்தால் தான் சாத்தான். அது உபவாசம் வேணும் தான், இல்லை என்று இல்லை, இருக்கு. ஆனா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவித்தால் தான் சாத்தானை ஜெபிக்க முடியும். பிசாசின் குணங்களான விபச்சாரத்தையும் அருவருப்பையும் துன்மார்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு பிசாசை எதிர்க்க முடியாது. தேவன் அருளும் பரிசுத்தமே நாம் பார்த்துக்க. எங்குள்ள ஒரு பரிசுத்தமான ஜீவம் வரும்பொழுது எங்களுடைய முகத்தில் ஒரு ஒளி பிரகாசம் வெளிக்கிடும். நான் சில நேரம் பார்ப்பேன், சில ஊழியர்கள் சில முகத்தில் ஒளி ஒன்று தோணும், ஒளி. அப்ப எனக்கு விளங்கு எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, வேதத்தை தியானிக்க என்பதை கண்டுகொள்ள முடியும். பாருங்க, அதாவது சாட்சி ஜீவன் தான் பரிசுத்த ஜீவியம். சாட்சி ஜீவன், சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெபித்தார்கள் வேதம் சொல்கிறது. இப்ப என்னுடைய கருத்து என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். பாருங்கள், யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார். அப்படி என்றால் அற்புதம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் இருக்கும். நான் சொல்ல, வேதம் சொல்லு. யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தால்தான் தேவனத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். ஒரு அந்த அநேக ஊழியக்காரர் பாருங்கள், பெரிய அற்புதம் நடக்கிற அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை. வேதம் என்ன சொல்வது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாரும் கொடுக்கப்படும். பாருங்கள், ஆகவேதான் யோசுவா ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது. கானான சுதந்திரம். பார்த்தீங்களா? பரிசுத்த வாழ்வு வாழும் பொழுது, பரிசுத்தமான வாழ்க்கை போது நீங்கள் பெரிய சமுத்திரத்துக்கோ கடலையோ கடற்கையோ எல்லாம் விட்டு தரும் ஹைவே மாதிரி நீங்க நடந்து போகலாம். வேதம் சொல்லுவது, ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் கொண்ட போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பி. அவன் ஜெபிக்கே இல்லை, துதிக்கே இல்லை, வேதாம் வாசிக்கே இல்லை, இதுக்காக இல்லை. அவர் என்ன பரிசுத்தமாக இருந்து போகும்போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது. பாருங்க, இந்த பரிசுத்தின் வல்லமை எவ்வளவு வந்து. இப்ப உங்களுடைய குடும்பம் ரசிக்கப்படவில்லை என்று கலங்குகிறீர்களா? பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாக சோர்வுல செய்யும். பாருங்க, அதிக பிரச்சனை. எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிடலாம். கோடீஸ்வரன் வீட்டிலையும் பிரச்சனை தான், வறுமையில் வாழ்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு. யாருக்கும் சோமிலா வரும், ஏதாவது ஒன்று இருக்கு. சந்தோஷமா சமாதான பிசாசு விடான், கட்ட சிவரை விடான், வியாதியை கொடுப்பான். நீங்க வார்த்தையை கொடுத்து பாருங்க, பிசாசு வார்த்தையை கொடுக்குறான்னு அதையாவது கொண்டு வந்துடுவான்.
ஐஸ்கிரீமை குடிக்க சொல்லுவான், தொண்டாட்டு போகும். பாருங்கள், வானத்தில் தொடுக்கிற தொனி என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இதானேயா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரம். எங்க வானத்தில் தொனிக்கிறது? வேதாகமத்தில் இருக்கு, வெளிப்பாட்டில் 21:12. பரிசுத்தம் மிக முக்கியம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை செலுத்தி தானியேல் 7:8. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ராஜ்யத்தை செலுத்தி கொள்வார்கள். பரலோக ராஜ்யத்தை வேதம் பரிசுத்தவான்கள் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. அங்கே திரியேக தேவன் பரிசுத்தத்தை காணலாம். பரிசுத்தமுள்ள தேவதூதர்கள், கேருபீங்கள், சேராபீங்கள் மற்றும் ஆயிரக்கான பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆகியோரை காணலாம். அசுத்தங்கள் அங்கே நுழைய முடியாது. அசுத்தங்கள் நுழைய, பரிசுத்தம் உள்ளவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய். இப்ப சொல்லுங்க, பரிசுத்தம் இருந்தால் தான் போகலாம் என்றால், பரிசுத்தம் இல்லாட்டி அம்போ, அதே கதிதான். வெளிப்படுத்த 21-27 வாசித்து பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுத்தர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரை பிரவேசிப்பது. ஆட்டுக்குட்டியான ஜீவபுத்தர் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தோன்னா நான் ஜீவபுத்தர பேர் எழுதிட்டேன் பிரதர். என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவர் தவைக்கு போறையில, துதிக்கிறையில, ஆராதிக்கிறையில ஞானஸ்தானம் எடுத்தால் அவற்றை பேர் அங்க எழுதப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? இந்த போதனைகள் தவறான போதைகள். இந்த சபைகளிலே, அதான் இந்த வார்த்தைகளை தெளிவாக விளங்காத காரணத்தினாலே, அது மாதிரி சபைக்கு போனா தானே வார்த்தை கேட்கிறது. பரலோகம் என்பது குப்பை தொட்டி அல்ல. மனம் போல் அருவருப்பாய் வாழ்ந்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை சுரந்து கொள்வேன் ஒரு நினைத்தால் அவன் தன்னைத்தானே மாற்றிக் கொள்கிறான். கவனம், கவனம். சங்கீதம் 15:1 வாசித்து பாருங்கள். யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த கேள்விக்கு விட என்ன சொல்லுவாவும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவன் தானே. நல்ல வசனம். யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து, பொய் சொல்லக்கூடாது, நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுறோம். சத்தியத்தை பேசட்டான். சங்கீதம் 24:3 வாசித்து பாருங்கள். யார் அவருடைய பரிசுத்தத்தை நினைப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. கேட்டீங்களோ? பாச ஞானப்பிராசன் சொன்னதை தொடர்கிறோம். அவர் பரிசுத்தம் தொடருது ஐயா. பரிசுத்தம் தொடர நீங்க எல்லாமே முன்ன போறீங்க. பாருங்கள், இந்த பரலோகத்தில் பிரவேசிக்க விடாமல் சாத்தான் உலக ஆசை செயலை காண்பித்து பாதாளத்திற்கு இழுக்கிறான். இந்த பரலோகத்துக்கு போக பிசாசு விடாது. பாருங்க, எங்களை விட பிசாசுக்கு நல்ல மூடு இருக்கு. பிசாசுக்கு வேதமெல்லாம் தெரியும். அப்ப பரலோகத்துக்கு பிரவேசிக்கிற சாத்தான் உலக ஆசைகள், இச்சைகள், உலக ஆசை. இப்ப பிசாசு அதை தான் கொண்டு வரான் உலகத்துல. எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம். 11 வயது சிறுமிக்கு நடக்கிற காரணங்கள். 11 வயது ஐயா, இவ்வளவு விபச்சாரங்கள் நடக்கின்றது. சொல்ல முடியாத, கண்ணாலே பார்க்க முடியாத சம்பவம் நடக்கிற காரணம் என்ன? பிசாசு கிரியை செய்கிறான். அவன் இழுத்துக்கொள்றான். இழுத்து எங்க கொண்டு போறான்? எங்க கொண்டு போறான்? பாதாளம், அக்கினி, கடலுக்கு தாங்க போ அனுப்புறான். இழுத்து கொண்டு போறான். அவனுக்கு சந்தோஷம். ஒரு விசுவாசி மனம் திரும்பாமல் உலகத்தை நோக்கி போனா நல்ல சந்தோஷம்.
கொண்டு தண்டை கூட்டுக்க போட்டு பாதாட்ட டான்ஸும் ஆட்டம் நடக்கும். நான் ஒரு ஆத்மாவைக்கா பெற்று விட்டேன், ஆடுங்க ஓடுங்கணும். ரொம்ப கவனம் இது பிசாசு. பரிசுத்தத்துக்காக முயற்சி போராடுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கூடம் எனக்கா வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியில நியாயபதி இந்த நாளே அது எனக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டுங்க சகோதரி என்ன ஆட்டம் நீங்க ஆடுங்கோ. ஆனா உங்களோட வாழ்க்கையிலே வார்த்தை வேணும், ஜெபம் வேணும், துதி வேணும். பரிசுத்தான அபிஷேகத்தால் நிறைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம் முடிய மற்றும்படி போக முடியாது. ஆமேன், ஆமேன். பாஸ்டர் வந்துட்டார். சிஸ்டர் டோலி, ப்ளீஸ் கால் பாஸ்டர். பாஸ்டர் வந்துட்டார், கூப்பிடுங்க.